வியூவர்ஸ், நாம் பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் ஆழ்நாள் சேனல். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் எங்களோட அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே கிடைக்கும். ஓகே வியூவர்ஸ், நாம் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, எப்படி நம்மளோட மொபைலை ரீசெட் பண்ணுறது, அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதில் என்ன ஒன்று முக்கியம்னா, நீங்கள் சிம் கார்டு மற்றும் மெமரி கார்டு இந்த ரெண்டையும் முதல்ல ரிமூவ் பண்ணிடுங்க. அது பிறகு இந்த ப்ராசஸை நீங்கள் செய்யுங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் பின் மறந்துட்டாலோ, பாஸ்வேர்டு நீங்கள் போட்டிருக்க பேட்டர்ன் அல்லது பின் இந்த ரெண்டில் எது மறந்தாலோ இந்த ப்ராசஸை செயல்படுத்த முடியாது. இது உங்கள் பின் தெரிஞ்சிருந்தால் நீங்கள் உள்ள மொபைலுக்குள்ளே என்ட்ரானால் மட்டுமே இந்த ப்ராசஸை செய்ய முடியும். இதுக்கு நீங்கள் முதல்ல மொபைல் செட்டிங்ஸ்குள்ளே போங்க. செட்டிங்ஸ்குள்ளே போன உடனே உங்களுக்கு இப்படி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணனா கீழே பேக்கப் அண்ட் ரீசெட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது எல்லா மொபைலில் இருக்கும், ஆனால் என்ன வேறு ஒரு இடத்துல ப்ளேஸ் ஆகிருக்கும். இந்த பேக்கப் அண்ட் ரீசெட்டுங்கிற ஆப்ஷனுக்குள்ளே கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த இதில் நீங்கள் பார்க்குறீங்க, இந்த இதில் லாஸ்ட்டாக தெரியுது ஃபேக்ட்ரி அண்ட் டேட்டா ரீசெட், அதுக்குள்ளே கிளிக் கொடுங்க. இப்போ இதை நீங்கள் நல்லா கவனமாக வாசித்து பாருங்கள். இதனால் என்ன ஆகணும்னா, உங்களோட மெயில்ஸ் அண்ட் நீங்கள் வச்சுருக்க அக்கௌண்ட்ஸ் இது எல்லாமே டெலீட் ஆயிரும். டெலீட் ஆயிரும்னா உங்கள் ஃபோன்லேருந்து ரிமூவ் ஆயிரும். நீங்கள் மறுபடியும் அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி அதுலேருந்து நீங்கள் லாகின் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த தெரியுது ரீசெட் ஃபோன், இதில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோடது எல்லாம் எரேஸ் ஆயிரும். கூடவே எரேஸ் எஸ்டி கார்டு இந்த பட்டனையும் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட எஸ்டி கார்டில் இருக்கிறதையும் எரேஸ் ஆயிரும். அதுக்கு முன்னாடி உங்கள் எஸ்டி கார்டையும் உங்களோட சிம்மையும் ரிமூவ் பண்ணிடுங்க. இந்த வீடியோ எதுக்கு நான் இப்போ அப்லோட் பண்ணுறேன்னா, என் ஃப்ரெண்டு கேட்டுக்கிட்டாரு, அதுக்காக நான் அப்லோட் பண்ணுறேன். ஆனால் இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்த வீடியோவில் பின் மற்றும் பாஸ்வேர்டு மறந்துட்டால் எப்படி ஃபோனை ரீசெட் பண்ணுறது, அதாவது ஹார்ட் ரீசெட் மெத்தட், இந்த மெத்தட் எப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ வியூவர்ஸ். மேலும் இதுபோல் பல அப்டேட்ஸுக்காக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் உங்களோட சந்தேகங்கள் மற்றும் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கான வீடியோ உடனே அப்டேட் செய்யப்படும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.